வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த விட நம்ம என்னோட பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் 1லேருந்து 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பள்ளிகள் திறப்பு ஜூன் 10ஆம் தேதி பள்ளி கல்வித்துறை அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. ஸோ இதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அது பார்க்குறதுக்கு முன்னாடி மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆன் வைங்க. ஸோ அப்போ தான் ஸ்கூல் ரீஓப்பனிங் ரிலேட்டடாக உங்களுக்கு அப்டேட் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ தமிழ்நாட்டில் கோடை விடுமுறைக்கு பிறகு மீண்டும் பள்ளிகள் திறப்பு பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான அறிவிப்பு பார்த்தீங்கன்னா பள்ளி கல்வித்துறை வெளியிட்டிருக்காங்க. தமிழகத்தில் பள்ளிகள் திறப்பு எப்போது முன்கூட்டியே தேதி குறிக்க திட்டம் வெளியான முக்கிய தகவல். கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் மீண்டும் எப்போது திறக்கப்படும் என்ற எதிர்பார்ப்பு நிலை வரும் சொல்லில் முன்கூட்டியே ஜூன் மாதம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ ஜூன் 2வது வாரத்தில் பள்ளிகள் திறக்கப்படும் என்று எதிர்பார்த்த நிலையில் முன்கூட்டியே ஜூன் முதல் வாரத்தில் ஜூன் 7ஆம் தேதி அப்படிலாம் 10ஆம் தேதி 2 கட்டங்களாக பள்ளிகளை திறக்க திட்டம். இது தொடர்பாக பள்ளி கல்வித்துறை அதிகாரிகள் விரைவில் ஆலோசனை நடத்த போகிறதா சொல்லியிருக்காங்க. அதன் அடிப்படையில் மே 27ஆம் தேதி ஆலோசனை கூட்டம் நடத்தப்பட இருக்கு. தமிழகத்தில் மார்ச் கடைசி வாரத்திலே கோடை விடுமுறை தொடங்கியது. அரசு பள்ளிகளை பொறுத்தவரை ஏப்ரல் 3வது வாரம் வரை வேலை நாட்கள் நீடிக்கப்பட்டது. தேர்வு அட்டவணையில் கடைசி நேரத்தில் மாற்றம் செய்யப்பட்டது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா மே மாத தொடக்கத்தில் வெயிலுடைய தாக்கம் அதிகம் இருந்தது. அக்னி நட்சத்திரம் தொடங்கியதால் அனல் காற்று வீசியது. இதே நிலை தொடர்ந்தால் 2023ஆம் ஆண்டை போல பள்ளிகள் திறப்பு தள்ளி போகும். எப்படியும் ஜூன் 3வது வாரம் பள்ளிகள் திறப்பு ஆகிவிடும் என்று தகவல் வெளியானது. அதிலும் நடப்பாண்டு மக்களவைத் தேர்தல் நடைபெற்று வருகிறது. இதன் முடிவுகள் ஜூன் 4ஆம் தேதி பார்த்தீங்கன்னா எண்ணப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜூன் 6ஆம் தேதி வரை தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் இருக்கும். இவற்றையெல்லாம் வைத்து பார்த்தால் ஜூன் 2வது வாரத்தில் பள்ளிகள் திறக்க வாய்ப்புள்ளதாக அதிகாரிகள் கூறி வந்தனர். இருப்பினும் அரசு தரப்பில் இருந்து அதிகாரப்பூர்வமான தேதி எதுவும் வெளியிடவில்லை. இந்நிலையில் தமிழகத்தின் பல்வேறு பகுதியில் கடந்த சில நாட்களாக நல்ல மழை பெய்து வருகிறது. ஸோ இருப்பினும் பார்த்தீங்கன்னா பள்ளிகள் திறப்பது தொடர்பாக பள்ளி கல்வித்துறை அதிகாரிகள் ஆலோசனை கூட்டம் வர மே 27ஆம் தேதி நடைபெறவுள்ளதாக கூறப்படுகிறது. கோடை வெப்பம் காரணமாக ஜூன் 2வது வாரம் பள்ளிகள் திறப்பு தள்ளி போகும் என கூறப்பட்ட நிலையில் தற்போது பரவலாக மழை பெய்து வருகிறது. இதனால் ஜூன் 4ஆம் தேதி தேர்தல் முடிவுகள் வெளியான பிறகு ஜூன் 7 அல்லது ஜூன் 10ஆம் தேதி பள்ளிகள் திறப்பது குறித்து இந்த ஆலோசனை கூட்டத்தில் முக்கிய முடிவு எடுக்கப்பட உள்ளது. ஸோ ஸ்கூல் ரீஓப்பனிங் பொறுத்தவரைக்கும் 2 கட்டங்களாக பள்ளிகள் திறக்கிறாங்க. ஜூன் 7ஆம் தேதி 1லிருந்து 8ஆம் வகுப்பு, ஜூன் 10ஆம் தேதி 9லிருந்து 12ஆம் வகுப்பு பள்ளிகள் திறக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் அப்டேட்டு. வீடியோ ஏற்படுத்த ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.